அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நெல்லிக்காய வந்துட்டு டெய்லி ஜூஸ் போட்டு தான் குடிச்சிட்ருக்கோம் நம்ம வீட்ல. தினமும் ஜூஸ் தான் நெல்லிக்காய் சீசன் வந்ததுலேருந்து. சரி இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா நெல்லிக்காய் ரசம் வச்சிடலாம். வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மிக்கு லஞ்ச் குடுத்துடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நெல்லிக்காய் ஒரு 3 தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மல்லித்தழை, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மிளகு, சீரகம், பூண்டு இது 3யும் நல்லா தூக்கலா அரைச்சு, அதையும் அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா ஒரு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு வந்திருக்கும். விரிஞ்சு வந்துருச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா ஊற்றிக்கலாம், இல்லைனா பருப்பு தண்ணி தேவையில்லை. புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் லைட்டாக லெமன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருந்தால் லெமன் வேணாம், கம்மியாக இருந்தால் லெமன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ரசத்துக்கு ஒரு தாளிப்பை கொடுத்து இறக்கிட்டா அடடா என்ன ஒரு டேஸ்ட்டு! நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிரும். இதுக்கு வந்துட்டு சைடிஷ் அம்மிக்கு மட்டும் முட்டை பொரியல் வச்சு கொடுத்தேன். நாங்கள் சைடிஷே எடுத்துக்கல. இந்த நெல்லிக்காயே ஊறுகாய் மாதிரி அழகாக ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் வச்சு சாப்பிட்டு தொட்டுக்கிட்டே சாப்பிட்டோம். அமிர்தமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.